ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியேட் லாக்கான ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது ஒரு சூப்பரான ஒரு பிளான். இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்மளால் முடிக்க முடியுமா, அது பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பாசிபிள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. இப்போது உங்களுக்குன்னு ஒரு வே இருக்கும், சரிங்களா? உங்களோட வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்கன்னா ஓகே ஃபைன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது எல்லாருக்கும் காமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பேஸ் பண்ணி இந்த ஆர்டர் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா சிலருக்கு ஒரு ஆர்டர் செட் ஆகும், சிலருக்கு ஒரு ஆர்டர் செட் ஆகாது. இப்போ நான் கம்பெனி செக்டர் நான் மெயினாக சொன்னேன்னா சிலர் கம்பெனி செட் ஆகாது. ஓகே, நான் சொல்கிற ஆர்டர் செட் ஆகிறவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? செட்டே ஆகாமல் சும்மா அதுக்குள்ளே நீங்கள் வராதிங்க. டேரெக்டாக இப்படி பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஆர்டரில் உங்களுக்கு செட் ஆகலாம், நீங்கள் இது இக்னோரே பண்ணிக்கலாம். இப்போ கம்பெனி செக்டர் நான் மெயின் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. கம்பெனி செக்டர் எனக்கு தெரியாது அப்போ நீங்கள் விடுறீங்கன்னா அப்போ நீங்கள் அந்த என்னோடய ஆர்டர் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, சரிங்களா? இப்போது ஒரு புக்கை எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இப்போ ரிவிஷன் பண்ண போகிறோம் நம்ம, சரிங்களா? இந்த நவம்பர் மந்தில் நம்ம ரிவிஷன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது? டேரெக்டாக செக்ஷன் சி. ஓகே, இந்த செக்ஷன் சியில் மாடியூல் நம்பர் 12 என்ன இருக்குது? கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்குது, சரிங்களா? இதில் இருந்து என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்ல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த குட்டி குட்டியாக சின்ன சின்ன கொஷின்ஸ் இருக்கும்ல, ஸ்மால் கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி, அசோசியேட் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, இதெல்லாம் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. மேபி எம்சிக்யூக்கு யூஸ் ஆகலாம், இல்லைனா ரைட் ஷார்ட் நோட்டான்னு சொல்லி கூட கேட்கலாம், சரிங்களா? இப்போ நான் சொன்ன கம்பெனிலாம் 1% கம்பெனி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 1% கம்பெனி கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் இது பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் வந்து பசங்க நீங்கள் எல்லாருமே வந்து எப்படி தோணும், நடா அது ஃபார்ம் நம்பர் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகும்ல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதில் ஃபார்ம் நம்பர் எப்படிலாம் வரும், ஐஎன்சி, எம்ஜிடி, எஸ்ஹெச் அப்படின்னு வருமா? அதை 3 கேட்டகரியாக பிரிங்க. ஓகே, ஐஎன்சிங்கிறது என்னது? இன்கார்பரேஷன்ஸ் ரிலேட்டடாக, அதாவது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சிங்கிறது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், இந்த ரிலேட்டடாகவே இந்த ஃபார்ம் நம்பர்லாம் யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக? எஸ்ஹெச்ங்கிற ஃபார்ம் நம்பர் எங்கே யூஸ் பண்ணுவீங்க? ஃபுல்லாமே ஷேர்ஸ் தியரி கான்செப்ட்டுக்கு எஸ்ஹெச்னு யூஸ் பண்ணுவீங்க. எம்ஜிடி எங்கே யூஸ் பண்ணுவீங்க? எம்ஜிடி ஃபுல்லாக அந்த ஆனுவல் ரிட்டனு, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கு, இந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? சரி, ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பிரித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார் இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் சொல்கிறேன். சரி, இப்போ கம்பெனி செக்டரில் வேறு என்னலாம் தியரி மெயின் சொல்லலாம். மெயினாக கண்டிப்பாக 1% கம்பெனி மெயினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் ஒரு பப்ளிக் கம்பெனி 1% மாற்றுறது, அப்புறம் ப்ரைவேட்டை வந்து 1% மாற்றுறது, 1% அப்புறம் ப்ரைவேட்டாக மாற்றுறது, அப்புறம் சர்டிஃபிகேட் கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் சர்டிஃபிகேட் கம்பெனியோட கன்வர்ஷன் இது அதாவது செக்ஷன் 8 கம்பெனியோட ஃபியூச்சர்ஸு, அப்புறம் செக்ஷன் 8 கம்பெனியோட இது கன்வர்ஷனு, தென் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், தென் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து காமனாக பாருங்கள். ஏன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து அதில் எப்படினாலும் கேட்கலாம். இப்போது ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் ஷிஃப்ட் ஆகிறது, ஓகே, வித்தின் ஸ்டேட்டா இல்லை எப்படி, அந்த மாதிரி அது ஒரு 2 கேட்டகரியாக ஹெட்டிங் இருக்குல்ல, அதனால் வச்சு ஒன் ஸ்டேட்டோ ஆனதுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தென் வேறு என்ன இருக்குன்னா, இதெல்லாம் ஃபஸ்ட் நல்லா பார்த்துருங்க, சரிங்களா? இது போக ஷேர்ஸ், பேசிக் ஈக்விட்டி ஷேரை ஃபுல்லாக நார்மலாக பாருங்கள். ஈக்விட்டி ஷேருங்கிறது அவ்வளோ மெயின் கொஷின் கிடையாது. மெயினாக பேசிக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈக்விட்டி ஷேரும் ப்ரிஃபரன்ஸ் ஷேரும் மெயின் கொஷின் அதில் எது இருக்குன்னா, ஸ்வெட் ஈக்விட்டி ஷேரு, பைபேக் ஷேரு, போனஸ் ஷேரு, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான், இதெல்லாம் வந்து ஷேரை பொறுத்த மட்டும் கொஷின் கான்செப்டில் வந்து வரக்கூடியது, ஓகேங்களா? உங்கள் இதில் வந்து அதுக்கப்புறம் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அந்த கொஷின் மேபி எதிர்பார்க்கலாம், ஓகே? ஸோ இதெல்லாம் நார்மலாக வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய கொஷின்ஸு. இதை விட்டிங்க அப்படின்னா அந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குளோபல் டெபாசிட்டரி ரிசிப்ட்டு, சார்ஜஸ்ஸு, ஒரு 2 சாப்டர் இருக்கு இல்லையா, கம்பெனிஸ் ஆக்ட் கீழே தான் வரும். அந்த 2 சாப்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மெயினாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், மேபி எம்சிக்யூ யூஸ் ஆகலாம். பட் ரொம்ப தியரிக்கு அது இம்பார்ட்டன்ஸ் வருமா அப்படின்னா ஒரு கொஷின் மார்க் தான், சரிங்களா? அதெல்லாம் முடிச்சிட்டோம் ப்ரோ அப்படின்னா அடுத்து இந்த செட்டு போயிருங்க. ஃபுல்லாக அந்த சேர்மனு, ப்ராக்ஸி, குவாரமு, சரிங்களா? அதெல்லாம் எம்சிக்யூக்கும் கவர் ஆகக்கூடியது. தென் மெயின் தியரிக்கும் வந்து கவர் ஆகக்கூடியது. ஆனுவல் ரிட்டர்ன் மெயின் கொஷின், ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் மெயின் கொஷின், ஓகே? அது எல்லாமே மெயின் கேட்டகரி. சாரி, ஹெல்த் கொஞ்சம் முடியாமல் தான் இருக்குது. வேறு சிச்சுவேஷன் இல்லை எனக்கு ஆல்ரெடி அப்படிங்கிற ஒரு ரீசனால் மட்டுமே தான் நான் வீடியோ வந்து ஸ்டில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வரனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? கம்பெனிஸில் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, டேரக்டர்ஸ் ஃபுல்லாக அந்த ரோல் டேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க.
சரிங்களா? டைரக்ட் டெஸ்ட் கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. டைரக்ட் டெஸ்ட்க்கு மட்டும் என்னோட ஃப்ரீ அட்வைஸ் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, இந்த 2022 சிலபஸ் இருக்குல்ல, இதில் டைரக்ட் டெஸ்ட்டை பார்க்குறத தாண்டி முன்னாடி 2016 சிலபஸ் இருந்துச்சுல, அதுலேயும் சேம் டைரக்ட் டெஸ்ட் இருக்குது. அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கட் ஷார்ட் பண்ணி இதில் இருக்கிற மாதிரி இருக்கும், சில கிளாரிட்டியாக இல்லாத மாதிரி இருக்கும். என்னோட பர்சனல் அட்வைஸ் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அதை சொல்வேன். டைரக்ட் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் 2016 சிலபஸ்லேயே வந்து கொஞ்சம் நல்லா டெப்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு போகிறது நல்லதுங்கிறது பர்சனல் அட்வைஸ். சரிங்களா? சரி, அப்போ கம்பெனிஸ் ஆக்ட் பாருங்கள். இது வரைக்கும் நான் சொன்னது படிச்சிட்டிங்களா? ஓகே. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது வந்து கம்பெனிஸ் ஆக்டில் மெயினான கான்செப்ட். நான் சொன்னது வந்து இப்போ நான் சொன்னதெல்லாம் ரிப்பீட்டடாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடியது. ஓகே. அது போக இந்த 12.3ல் ஆப்ரேஷனல் அண்ட் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல், அப்புறம் இந்த 12.4ல் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஃபார் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அப்புறம் ரைட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர். இந்த 3ல் இதை எப்பயாவது ரேராக ஒரு தியரி கேட்கலாம். ரேராக. ஓகே. என்னென்னா 12.1ல் வந்து ஃபுல்லாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது இந்த ஆனுவல் மீட்டிங்கு, போனஸ் ஷேர், பைபேக் ஷேர், 1% கம்பெனி, அது ஃபுல்லாக 12.1ல் வந்துடும். 12.2ல் எல்லா தியரி மெயின். ஏன்னா டேரக்டில் கண்டிப்பாக ஒரு 1 or 2 தியரி கண்டிப்பாக இருக்கும். 12.3, 12.4, 12.5 பார்த்துக்கோங்க. மேபி ஒரு தியரி இருக்கலாம். ஓகே, ரைட்டு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிக்கணும். சரிங்களா? ஏன்னா கம்பெனிஸ் தான் பசங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. ஃபார்ம் நம்பர் இவ்வளோ ஆப்ஷன் அவ்வளோ ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அது மட்டும் சொல்கிறேன். அதை முடிச்சுட்டு அப்படியே எத்திக்ஸு. சரிங்களா? எத்திக்ஸில் வந்து இந்த கொஷின் மெயினாக அந்த கொஷின் மெயினாக எத்திக்ஸ் காமனாக படிச்சுங்க. எத்திக்ஸ்க்கு வந்து ரொம்ப எஃபோர்ட் போடாதீங்க. ஏன்னா அது ஃபுல்லாமே என்ன இருக்கும், மேக்ஸிமம் ஹானஸ்ட்டு ட்ரூவாக இருக்குது, அதுதான் அந்த பாயிண்ட் தானே. ஸோ அதனால் எல்லாமே காமனாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கம்பெனிஸை முடிச்சுட்டு எத்திக்ஸை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க. ஓகே, கொஞ்சம் மேலே வாங்க. நம்மளோட சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணிட்டு போவீங்க. சரிங்களா? இப்போ சில பேர் கம்பெனிஸ் ஆக்டை விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி விட்டுட்டு போகிறவங்க இதுக்கெலாம் இது கிடையாது. ஸோ காமனாக நீங்கள் சொல்கிற ஆர்டரில் நான் படித்தா நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி படித்தா நான் ஓகேன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? நீங்கள் ஒரு ஆர்டரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் இப்போ சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா நான் ஒரு இதை வேணும்னு சொல்கிறது உங்களுக்கு வேண்டான்னு தோணும். அதனால் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த ஆர்டரில் போய்ட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னா எத்திக்ஸ் போகலாம். சாரி, எத்திக்ஸாக அந்த இண்டஸ்ட்ரியல் லா. இண்டஸ்ட்ரியல் லாவில் மாடல் நம்பர் 7, 8, 9, 10, 11 இருக்கா? மாடல் நம்பர் 7 ஃபுல்லாக படிச்சிருங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்குது, சேஃப்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்குது, வெல்ஃபேர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்குது, ஆனுவல் லீவ் வித் வேஜஸ் இருக்குது. இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. மாடல் நம்பர் 7ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஆக்சுவலாக. சரிங்களா? மாடல் நம்பர் 7 எப்படி படிக்கலாம்? இப்போ நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே மெயின் ஆக்சுவலாக அங்கே. அதை நல்லா படிச்சிருங்க. MCQ கண்டிப்பாக கவர் ஆகும். ஸோ நல்லா படிச்சிருங்க. அந்த ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ், சேஃப்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ், வெல்ஃபேர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், இந்த அதில் நீட்டாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களே, ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கணும், கலர் வாஷ், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதெல்லாம் MCQ நார்மலாக. அடல்ட் ஒர்க்கரை வந்து ஆஃபீஸ்க்குள்ளே எவ்வளோ நான் வச்சிருக்கணும், இதெல்லாம் ரொம்ப மெயின்ப்பா. மாடல் நம்பர் 7 நீங்கள் அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப மெயின். ஓகே, பார்த்துருங்க. அடுத்து மாடல் நம்பர் 8. மாடல் நம்பர் 8 பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ஆக்ட். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன ப்ரோ இது பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ஆக்ட் படிக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நிறைய பசங்க சொல்லிப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை கொஷினை வந்து வந்து ஒரு கிளான்ஸ் விட்டுருங்க. கிளான்ஸ்னால் எப்படி சொல்கிறேன்னா, கிராஜுவிட்டினா என்ன? பாயிண்ட் நம்பர் 1, வாட் யூ மீன் பை கிராஜுவிட்டி? ஓகே, கிராஜுவிட்டி யார் யாருக்கெல்லாம் பொருந்தும், என்னென்ன கேட்டகரி கொடுப்பீங்க? சூப்பர் அனேஷனு, ரிட்டையர்மெண்ட்டு, டெத்து, டிசேபிள்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது தென் 5 years கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் சொல்கிறீங்களா? அது அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் நம்பர்ஸ், ஏகப்பட்ட ஃபார்ம் நம்பர்ஸ் இருக்கா? ஃபார்ம் நம்பர் நிறையா இருக்கு ப்ரோ, கன்ஃபியூஸ் ஆகுது. ஃபார்ம் நம்பர் ஆல்ஃபபெட் ஆர்டரில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்ம் நம்பர் நிறைய அங்கங்கே இருக்குல்லப்பா கிராஜுவிட்டியில். ஃபார்ம் நம்பர் ஆல்ஃபபெட் ஆர்டர் FGH IJKL அப்படின்னு ஆல்ஃபபெட் ஆர்டரில் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி நம்ம ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா கிராஜுவேட்லேருந்து எப்படினாலும் கொஷின் கேட்பாங்க. ப்ரீஃப்லி டிஸ்கஸ் அபவுட் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டின்னு கேட்கலாம் இல்லையா? டிட்டர்மினேஷன் ஆஃப் கிராஜுவிட்டியை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃபர்ஃபீச்சர் ஆஃப் கிராஜுவிட்டியை பறிமுதல் பண்ணுறதை பற்றி வந்து கேட்கலாம். ஓகே, இந்த மாதிரி எப்படினாலும் நடக்கலாம். ஸோ அதனால் கிராஜுவிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து மாடல் நம்பர் 9. மாடல் நம்பர் 9ல் எது ப்ரோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அதில் 3 கொஷின் மாதிரி இருக்கும். 3 கொஷின் டோட்டலாகவே மொத்தத்துக்கு 3 கொஷின் தான். 1 எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கொஷின். ஓகே, 1 பாயிண்ட் நம்பர் 1 அந்த கொஷின் படிச்சுக்கோங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2 இந்த கொஷின், அது இது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமு அந்த கொஷின். பாயிண்ட் நம்பர் 3 எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க் பென்ஷன் ஸ்கீம். 3 கொஷின் படிச்சுக்கோங்க. 3ல் எதனாலும் வரலாம், ஆனால் மொத்தத்துக்கு 3 கொஷினாக இருக்குது. ஓகே, அடுத்து இஎஸ்ஐயில் வந்து எப்படி படிக்கணும்னா, அந்த இது பர்பஸஸ் ஃபார் விச் த ஃபண்ட் இஎஸ்ஐ ஃபண்ட் விச் மேபி எக்ஸ்பெண்டட் ஒரு கொஷின் இருக்கா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இஎஸ்ஐ ஃபண்டை என்ன பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவீங்க அந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சிலில் யார் யாரெல்லாம் இருப்பா, அப்புறம் அந்த இஎஸ்ஐ ஃபண்டை வந்து அதான். ஸோ மெயினாக இந்த 2 கொஷின் மெயின், இந்த 2 கொஷின் மெயின், அவ்வளோதான்.
கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இஎஸ்ஐ கார்பரேஷன், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கமிட்டி, அதெல்லாம் சும்மா பேருக்கு தான் இருக்குமே தவிர அது ரொம்ப மெயின் கொஷின் கிடையாது. இப்போ நான் சொன்னது ரொம்ப மெயின் கொஷின் இஎஸ்ஐயில். ஓகே, தென் மாடியூல் நம்பர் 11 கோட் ஆன் வேஜஸ். நல்லா ஞாபகம். கோட் ஆன் வேஜஸ்க்கு நான் ஒரே ஹிண்ட் கொடுக்குறேன். பாஸ்ட் கொஷின் பேப்பர் கொஞ்சம் பாருங்கள். ஏன் ப்ரோ பாஸ்ட் கொஷின் பேப்பர் பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோட் ஆன் வேஜஸை நீங்கள் நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணிட்டு போகிறீங்க. கரெக்டாக? நான் ஒன்று சொல்கிறேன். அதில் என்னென்ன கொஷின் இருக்கும் தெரியுமா? போனஸ்னு ஒரு கொஷின் இருக்கும். போனஸ் பாயிண்ட் ஆஃப் ஒரு கொஷின் இருக்கும் நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து ஓகே போனஸ் பாயிண்ட் ஆஃப் ஒரு கொஷின் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ஃபிக்ஸேஷன் அண்ட் ரிவிஷன் ஆஃப் மினிமம் வேஜஸ், தென் ப்ரொசீஜர் ஃபார் ஃபிக்ஸிங் அண்ட் ரிவைசிங் மினிமம் வேஜஸ், அப்படி ஒரு கொஷின் இருக்கும். ஓகே, டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், ஓகே, டிடெக்ஷன் ஃப்ரம் வேஜஸ், இந்த மாதிரி டோட்டலாக ஒரு 5 கொஷின்ஸ் இருக்கும். சரி, இந்த 5 கொஷின் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ப்ரோ புக்கில் பார்த்தா ஏதோ பேராகிராஃபாக இருக்குது ப்ரோ, ஆனால் இந்த 5 கொஷின் ஷாராக சொல்கிறேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அப்போ இந்த கொஷினை நான் எங்கே ப்ரோ போய் படிக்கிறது, ஏதாவது படிக்கிறதுக்கு ஒரு ப்ளேஸ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார் நான் சொல்கிறேன். கோட் ஆன் வேஜஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். கோட் ஆன் வேஜஸ்க்கு மட்டும் இதை பார்த்து படிக்கும்போது பேராகிராஃபாக இருக்கும். ஆனால் இப்போ நான் சொன்ன 5 கொஷினே மெயின். அப்போ என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்ட் கொஷின் பேப்பர் பாருங்கள். பாஸ்ட் கொஷின் பேப்பர் இருக்குது டிசம்பர் 2018, ஜூன் 2019, டிசம்பர் 2019. இந்த 3 கொஷின் பேப்பர் பாருங்கள். இந்த 3 கொஷின் பேப்பரில் இப்போ நான் சொன்ன கொஷின்லாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஃபிக்ஸேஷன் அண்ட் ரிவேஷன் ஆஃப் மினிமம் வேஜஸ், ப்ரொசீஜர் ஃபார் ஃபிக்ஸிங் ஆஃப் மினிமம் வேஜஸ், டிடெக்ஷன் ஃப்ரம் வேஜஸ், டைம் ஃபார் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். ஓகே, உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ரைட்டு. இதை முடிச்சக்கப்புறம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கடைசியாக அந்த இதில் வந்துருங்க. செக்ஷன் ஏ மாடியூல் நம்பர் 2. மாடியூல் நம்பர் 2 ஓகே, மாடியூல் நம்பர் 2 கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. மாடியூல் நம்பர் 2 கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. என்ன மெயினாக இருக்க போது, கான்ட்ராக்ட்னா என்ன, அக்செப்டன்ஸ் இருக்கலாம், கன்சிடரேஷன் இருக்கலாம், ஓகே, ஃப்ரீ கன்சென்ட் இருக்கலாம், குவாசி கான்ட்ராக்ட், கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட், ஓகே, டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட், இது எல்லாமே நார்மலாக மெயின் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் மாடியூல் 2 கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. மாடியூல் 3 மாடியூல் 4ங்கிறது வாட் இஸ் வாட்டுங்கிற மாதிரி படிங்க. அதாவது அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறக்காக படிங்க. மாடியூல் 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேரி இருக்கும். மாடியூல் 3, 4ங்கிறது வந்து இந்த மாடியூல் நம்பர் 5லாம் ஸ்கூல் காலேஜில் படித்தது லெவலோட விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? மாடியூல் நம்பர் 4ங்கிறது வாட் இஸ் வாட், சும்மா அந்த கான்செப்ட் மாதிரி, என்டாஸ்மெண்ட்னா என்ன, கிராசிங்னா என்ன, இதெல்லாம் மேபி கொஷின் கேட்கலாம். மாடியூல் நம்பர் 3 மேபி இந்த ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்ட் செல்லர், அந்த மாதிரி கொஷின் வந்து கேட்கலாம். மாடியூல் நம்பர் 6ல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த எல்எல்பியோட கன்வர்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து எல்எல்பியாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிற கொஷின்ஸ் இருக்கும்ல, அந்த கொஷினாக நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இது வந்து பெருசாக தீரி வராது. இதில் வந்து எப்படி சொல்கிறேன், எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர் ஆகும். ஏன்னா அதோட வெயிட்டேஜ் மொத்தத்துக்கு 5% தான். ஸோ அதனால் தியரிட்டிக்கலுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். சரி, எம்சிக்யூ பர்பஸ்க்கு பார்த்து வச்சுக்கலாம். ஸோ அப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்ட் கொஷின் பேப்பரை நான் எப்படி ப்ரோ ரெஃபர் பண்ணலாம், என்னென்ன கொஷின் பேப்பர் பார்த்தா நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேப்பர் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற பேப்பர் பேட்டர்ன் 15 எம்சிக்யூ, ஒரு எம்சிக்யூக்கு 2 மார்க், அப்போ 30 மார்க்ஸ் ஆச்சு. மிச்சம் 70 மார்க்குக்கு நம்ம தியரி. ஓகே, கேஸ் லாக்கு தனியாக எஃபோர்ட் போடட்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஸ் லாக்லாம் தனியாக எஃபோர்ட் போட மாட்டான். கேஸ் லா எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுங்கிறது அதை நம்ம தனியாக வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் கேஸ் லாக்குன்னு சொல்லி படிக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்டரில் இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் படிங்க. ஓகேங்களா? தென் செக்ஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா, இல்லை செக்ஷனை ஞாபகம் என்னது அப்படிங்கிறதுலாம் தனித்தனியாக வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஒன்றா போவோம். சரிங்களா? ஸ்டெப் ஸ்டெப்பாக போவோம். இப்போதைக்கு ஜஸ்ட் பிளான் சொல்லிட்டேன். அடுத்து அதை பற்றிலாம் ஃபர்தராக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து இங்கே நான் சொன்னதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இந்த ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாஸ்ட் கொஷின் இப்போது பேட்டர்ன் நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? பாஸ்ட் கொஷின் பேப்பர் எந்த கொஷின் பேப்பர்லாம் பார்த்துட்டு போனால் தைரியமாக எக்ஸாம் போகலான்னு கேட்டிங்கன்னா, எம்சிக்யூ கவர் பண்ணும்போது உங்கள் புக் பேக் எம்சிக்யூ பாருங்கள். புக் பேக்கில் கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ இருந்தாலும் நல்லா கான்செப்ட் புரிஞ்சு புக் பேக் எம்சிக்யூ பாருங்கள். நம்ம இன்ஸ்டியூட் எம்சிக்யூ மெட்டீரியல் இருக்குது, அது பார்க்கலாம். தென் நம்ம மணிகண்டன் இது சிஎம்ஏ எம்கே அகாடமி குயிஸ் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த குரூப்பில் நீங்கள் எதுவும் ஜாயின் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் எனக்கு மெசேஜ் கூட பண்ணுங்கள். மணிகண்டன் சிஎம்ஏ ஐடியில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த குரூப் லிங்க் வேணால் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ பார்த்துக்கலாம். தென் பாஸ்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிசம்பர் 2018, டிசம்பர் 2019, ஜூன் 2019, ஜூன் 2025, டிசம்பர் 2024. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய தியரிஸை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். எம்சிக்கு நல்லா பார்த்துட்டு போனோம்னா அதுபோல் இப்போ நான் சொன்ன பிளானை கரெக்டாக யூஸ் பண்ணும்போது தாராளமாக சாதா பாஸில் மிகப்பெரிய எக்ஸம்ஷனோட பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். செக்ஷன்ஸு அப்புறம் உள்ள கதை அடித்தா மார்க் போடுவாங்களா, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே.